வணக்கம். மரங்களின் மாநாடு நேற்றைய தினம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் உபாயம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய பெருங்கனவுகளில் ஒன்றான இயற்கையை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு கனவின் சிறு பகுதியாக ஒரு முன்னோட்டமாக அமைந்ததுதான் நேற்றைய மாநாடு. மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலிருந்தே இயற்கையின் வரலாறுகள், இயற்கையின் அவசியம், இயற்கையும் மனிதனுக்கும் உள்ள பிணைப்பு, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்தல், இது இல்லைன்னா மனித குலமே இல்லை அப்படிங்கிறத சிறிய வகுப்பிலிருந்தே மூளைக்கு ஏற்றவாறு நம்ம கிரகிக்கக்கூடிய அளவுக்கு சிறு சிறு பகுதிகளாக சொல்லப்பட்டு விரிவாக பெரிய வகுப்புகளில் இவைகள் ஆசிரியர் பெருமக்களால் சொல்லித்தரப்படும் அளவுக்கு கல்வியில் இது இருக்குது. இன்னும் வேளாண் துறை, இயற்கை வேளாண் துறை சார்ந்த அத்தனை பட்ட படிப்புகளும் அதில் புலமைத்துவம் வாங்கும் அளவுக்கு சிறப்பு படிப்புகள்னு எக்கச்சக்கமாக அதில் முனைவர் பட்டம் வாங்கி இன்றைக்கும் உயிரோட்டமாக இயற்கையை வைத்திருக்கும் மேன்மக்கள் ஏராளம். இவ்வளவு இருந்தும், இவ்வளவு காதால கேட்டும், மூளையால் உணரப்பட்டும், மூளைக்குள்ளே ஏற்றியும் இன்னும் புரியாத மானுடர்கள் கிண்டலும் கேலியும் பண்ணுறது விந்தையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் இந்த காணொலியில் எனக்கு எப்போவுமே நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களும் இவ்வளவு முட்டாளாக இருக்காங்களே, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களும் அநீதியின் பாதையில் போகிறாங்களே, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவங்களும் அநீதியின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களே, நேர்மையற்றவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்களே, கோடியாக கொள்ளடிக்கிறாங்க, கோடியாக பினாமி சொத்துக்கள் மலையை வெட்டிட்டு போகிறாங்க, இயற்கை வளங்களை அள்ளிட்டு போகிறாங்க, மரங்களை அதாவது விதி மீறலாக எவ்வளவோ மரங்களை வெட்டி வீழ்த்துறாங்க. அரசியல் சூழ்ச்சியில் இருக்குது. அரசியல் துணையோடு, அதிகார வர்க்கத்தின் துணையோடு, அதிகாரிகளின் துணையோடு இதெல்லாம் நடக்குது. இதனால பேராபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு தெரிஞ்சும் அதை பற்றி கவலையே படாமல் நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதை செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுறாங்களே, இதையே செய்கின்ற அரசியல்வாதிகளை மாறி அதிமுகவும் இந்த கெட்ட அரசியலை தான் பண்ணிட்டு இருக்குது, திமுகவும் இந்த பேய்த்தனமான அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி எல்லாமே களவு போகுது அரசியல்வாதிகளின் பெரும் பேராசையால் அப்படின்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு தயங்காமல் ஓட்டு போடுறாங்களேங்கிற ஒரு வேதனை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்போது இப்போ அண்ணன் சீமான் அவர்களை எதன் அடிப்படையில் இவரை நாங்கள் ஏற்றுக்கணும், இவர் இதை கடவுளால் அனுப்பப்பட்டவர், இல்லை ஒரு தேவ கட்டளையால் நம்மளை காக்க பிறந்தவர் அப்படின்ட்டு என்ன ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்குற என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு சில தெளிவுகளை இல்லைனா சில நான் புரிஞ்சு கொண்டதை கொஞ்சம் பகிரணும்னு ஆசைப்படுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவர் போயிட்டுருக்காரு. அவர் எப்போவுமே தன்னை சார்ந்த சீஷர்களுக்கும் சரி, அதாவது சீடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தன்னை நாடி வருபவர்களுக்கும் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எளிய வழிமுறைகளில் ஓமையாக நிறைய கதைகள் சொல்றது உண்டு. அப்போ அவர் எப்பவுமே எதை எடுத்துப்பாருன்னா மரங்களை, செடி கொடிகளை எடுத்துப்பாரு. அதே மாதிரி ஆடு மாடுகள், இதுதான் ஊமையாக அதிகமாக சொல்லுவார். ஏன்னா அன்னைக்கு மனிதர்களோட வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சிருந்தது இவைகள் தான். ஏன்னா இந்த மரங்களின் மூலமாக தான் அவங்க விவசாயம் செய்து பயிரிட்டு சாப்பிடுறாங்க. ஆடு மாடுகள் தான் அவங்களுடைய செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே. இன்னைக்கு BMW இல்லை அதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அன்னைக்கு அவங்களுடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகளுக்கு சமம் அப்படி இருக்குது. அதே மாதிரி உணவாகவும் உட்கொண்டுறாங்க. அப்போ அவங்கள உயிரோட்டமாக வச்சிருக்கிறதே இவைகள் தான். அப்படிங்கிறதுனால அவங்க மனிதர்கள் அன்றைய காலகட்டத்திலும் வாழ்ந்த மனிதர்கள் இயற்கையை பற்றி சொல்லி பொருத்தி சொல்லும்போது அதை எளிதாக அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு அவர் பெரும்பாலான உண்மைகளை இப்படி தான் தேர்ந்தெடுத்து போதிச்சு வந்தார். அத்திமரம், அந்த அத்திமரம் பயங்கர செழிப்பாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, ஓங்கி வளர்ந்துருக்குது, பயங்கர என்ன சொல்கிறது, செழிப்பின் அத்தனை அம்சங்களும் அந்த மரத்தில் தெரியுது. ஆனால் ஒன்றே இல்லை, கனி இல்லை. கனி தரோன்னு பார்த்தா ஒவ்வொரு வருடமும் இது கனி கொடாமல் அது மட்டும் செழுமையாக வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ அவர் மரத்தை பார்த்து சொல்லிட்டாரு, இப்போ இந்த ஒரு வாட்டி நான் அவனை விட்டுட்டு போகிறேன், நீ மட்டும் கொளுத்து தின்னு போய் நல்லா செழிப்பாக இருக்கே தவிர நீ கனி கொடுக்கல, அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது நீ கனி கொடுக்கல அப்படின்னா உன்னை நான் வெட்டி போட்டுருவேன், நீ பயனற்றவன், நீ உயிர் வாழ்றதா அர்த்தமே இல்லைன்ட்டு நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரனை பார்த்து, எப்போ நல்லா உரம் போடு, நல்லா கிளறி விடு, இன்னும் தேவையான என்ன உண்டோ அத்தனையும் அதுக்கு கூடு, அப்படியும் அது கனி கொடலைன்னா அதுக்கு ஐயோ அப்படின்ட்டு போறாரு. இன்னைக்கும் அதை பற்றி பேசி, அந்த ஊமையை பேசி தான் நீங்கள் மார்க்கத்தில் வழி நடத்துறீங்க, போதிக்கிறீங்க. அதாவது பயனற்ற வாழ்க்கை, அதாவது நீங்கள் செழிப்பாக வளர்றது பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கும்படி கனி கொடுக்கணும். இங்கே கனிங்கிறது செயல்பாடு தான் குறிப்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அப்படிங்கிற பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லும்போது கூட, நீ காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போல, நீ லீலி புஷ்பம் போல பூத்து குலுங்குவ அப்படின்னு மரங்களுக்கும் பூத்து குலுங்குற புதர் செடி கொடிகளுக்கும் ஈடாக அவர் தன்னுடைய பிள்ளைகளை குறிப்பிடுவார். இது மாதிரி நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இந்த மாதிரி பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் போல நீ செழித்து காணப்படுவ, மலர்ந்து மனம் வீசுவ அப்படிங்கிறத சொல்லுவார். அது மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, எப்படி ஒரு நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காதோ அதே மாதிரி மனிதனும் நல்ல சோபம் உள்ளவனாக இருந்தா, இறைவனை ஏற்று இறைவன் சொல்லுகின்ற அத்தனை வழிகளும் நடந்தா அந்த நல்ல குணமானது மட்டும்தான் அவன் பிரதிபலிப்பானே ஒழிய அவன் கெட்ட விஷயத்தை பிரதிபலிக்க மாட்டான். கெட்ட மனிதனாக இருந்தால் தான் அவனுடைய செயல்பாடுகளும் கெட்ட விஷயமா வெளிப்படும் அப்படிங்கிறதையும் அந்த மரங்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாத
ஆசீர்வாதத்தை பற்றி, ஒரு ஆசீர்வாதம் உனக்கு புதுசாக துளிர்க்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் சொல்லுகின்ற ஓமை கூட அத்தி மரம் துளிர் விடும்போது அப்படின்னு சொல்லுவார். அப்படி மரங்களை வந்து அவர் வந்து ஒரு ஊமையாகவும் மனிதனோட வாழ்க்கையோட பொருத்தி அதை சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு வசனம் என்ன சொல்லுவோம்னா, நீதிமான் பனையை போல் செழிப்பான். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இந்த பனைங்கிற வார்த்தையை தவிர்த்து நீங்கள் பார்க்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சினாலே அவர்கள் செயல்பாடுகளை குறித்து விவரம் தெரிஞ்சவங்க, கொஞ்சமாச்சும் அதை திரும்பி பார்க்குறவங்கனாலே அவர்கள் பனை மரத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். 10 ஆண்டு பனை விதை திட்டம், 10 ஆண்டு பல கோடி பனை விதை திட்டம் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை வகுத்து இன்னும் சுற்றுச்சூழல் பாசறை மக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் கட்சி சார்பாக அவர்களுக்கு கிடைக்கின்ற நேரங்கள்லாம் போய் அந்த பனை விதைகளை நடுவாங்க. அந்த பனையை நட்டுட்டு அப்படியே போகிறதில்ல, விதையை முளைக்குதா இல்லையானே கண்டுக்காம போகிறது அப்படிலாம் கிடையாது. அதை கரெக்டாக வந்து டேக் பண்ணி இப்போ இத்தனாம் தேதியில் நாங்கள் இதை பண்ணணும், இப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அதை ஒரு அடையாளப்படுத்தி அது வளர்ற வரைக்கும், அது செழிப்பாக வளர்ற வரைக்கும் அது தண்ணி ஊற்றுறது அப்படின்ட்டு அதோட வளர்ச்சியின் பக்கமாக அவங்க நிற்கிறத பல வீடியோக்களில், அதாவது காணொலிகளில் நம்ம பார்க்க முடியும். இந்த பனை மரம் பாருங்க, ஏன் நாங்கள் வந்து சீமானை ஏற்றுக்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேதாகமத்தின் பிரதிபலிப்புகளை அவருடைய சிந்தனைகள் ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய செயல்பாடுகளில் நிறைய வேதாகமத்தின் பிரதிபலிப்புகள் இருக்கும். நான் வந்து இங்கே இறைவனோட அண்ணன் சீமான் அவர்களை ஒப்பிடலை, ஏன்னா இறைவன் யாருக்கும் ஒப்புமைப்படுத்த முடியாதவர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அவர் வந்து ஒரு சாமானியன். நம்ம தமிழக மக்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த கொள்ளைக்கார கூட்டத்திலேருந்து காப்பாற்றிடணும், இயற்கை வளங்களை மீட்டு கொடுக்கணும், ஒரு நல்லதொரு ஆட்சி செஞ்சு எளிய மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தில் கட்சி ஆரம்பித்து அதை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து மனிதன் தான். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற சிந்தனை எப்படி அவர் பேச்சின் மூலமாக இல்லை கட்சியின் செயல்பாடுகள் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்க்கும்போது எல்லாத்தையுமே வேதாகமத்தோடு என்னால் ஒப்பிட முடியுது. இயேசுபிரான் வெளிப்படுத்திய இல்லை அவர் பேசிய போதனைகள், அவர் ஊமையாக கூறிய வார்த்தைகளின் மூலம் என்னால் பொருத்தி பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லுது. பாருங்கள், நீதிமான் பனையை போல் செழிப்பான். ஒரு பனை மாதிரி செழிப்பாக தான் இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்கிற மாதிரி, நான் வந்து சீன மூங்கில் மாதிரி மெதுவாக வளருவேன், காலம் எடுத்துப்பேன், ஆனால் நான் ஒரு காலகட்டத்தில் உரமாக்கி வளரும் போது என்னை அசைக்க முடியாத ஒரு உயரத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிறத சொல்லுவார். அதே மாதிரி அவர் கையிட்டு செய்கிற வேலைகள், பனை மர திட்டங்கள் தான் அவர் அதிகமாகவே செஞ்சிருப்பார். இப்போ கூட சமீபத்தில் அதுக்கான ஒரு மாநாடு கூட நடத்தி அதை கூட பனைமரத்தின் மகத்துவத்தை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இப்போ வந்து பனைமரம் செழிப்பாக இருக்கு. ஏன்னா அது வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை புரிஞ்சு ஒரு இயற்கை நேசன், இவர் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நிறைய கூட்டங்கள் வந்து சேருது. அப்போது நீதிமான் இப்போ பனையை போல செழிச்சிருக்கான். இனி இந்த பனை கண்டிப்பாக என்ன செய்யணும், கனியை கொடுக்கணும். நுங்காகவோ இல்லைனா வந்து பனை பழமாகவோ பாலைகளாகவோ ஏதோ ஒவ்வொரு விதத்திலையும் இந்த பனை மரம் வந்து கனி பயன்படணும்னா அது கனி கொடுக்கணும். கனி எப்போ கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பனைமரங்கிற நாம் தமிழர் கட்சியும் இந்த மக்களுடைய வாக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தியும் இணையும் போது இந்த பனைமரம் சூழ்கொண்டு நல்ல நல்ல செயல்பாடுகள் எதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சி இது வரைக்கும் செயல்முறையாக பேசிக்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் கனிகளாக செயல்படுத்தி மக்கள் அந்த கனிகளை ருசிக்கவும் பயன்படுத்தவும் கூடிய ஒரு நிலைமையை அடையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்படி பனைமரத்தோட ஒப்பிடும்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நினைவுக்கு வராரு, அவருடைய அந்த பனை விதை திட்டத்தின் மூலமாக. அதே மாதிரி தான் ஏற்கனவே நடந்து முடித்த ஆடு மாடுகளின் மாநாடு. ஆடு மாடுகளுக்கு காது கேட்குமா, இல்லை ஆடு மாடுகளுக்கு தமிழ் புரியுமா, ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்தினா அவர் என்ன பேசுறது என்ன ஏதுன்னு புரிஞ்சிருமா அப்படின்னு எகத்தாளம் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு ஆடு மாடு வளர்க்கும் விவசாய பெருமக்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் கேட்குறேன், எப்படி அவைகளுக்கு புரியாமல் அவைகள் வந்து வயலுக்கு சென்றால் உழுது கொடுக்குது? எப்படி அவைகளுக்கு புரியாமல் அவைகள் வந்து அந்த விவசாயத்தில் அத்தனை வேலைகள் செஞ்சு உங்களுக்கு ஒரு பெரும் பங்காளனாக நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் அது செஞ்சு தருதே, அது எப்படி சாத்தியம்? அவைகளுக்கு பேச தெரியாது, பேசும் எக்ஸ்பிரஷன் சக்தி இல்லையே தவிர, அதாவது நீங்கள் பேசுகிற மாதிரி நாக்கை வளைச்சி பல் மேலே நாக்கை போட்டு பேசுகிற ஒரு சக்தி அதுக்கு இல்லையே தவிர, மனிதர்களின் உணர்வுகளையும் மனிதர்கள் என்ன சொல்ல வாராங்கங்கிறது அவர்களுடைய நிலையில் அதை கண்டிப்பாக அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு திறனுக்கு ஏற்றவாறு அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் இப்படி போனால் அதுக்கு ஒரு விதமான குரல் எழுப்பும்போது அது அந்த ஒரு ஒழுங்கமான அந்த குரலுக்கு ஏற்றவாறு கீழ்ப்படிஞ்சு அந்த பாதையில் போகுது. அங்கே போகாத அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரல் எழுப்பும்போது அங்கே போகாமல் நிறுத்துது. அதை வழி நடத்தும் போது எதன் அடிப்படையில் அது வந்து மேய்ப்பனோட பேச்சை கேட்குது? மேய்ப்பன் கொடுக்கின்ற குரலின் அர்த்தம் புரிஞ்சதுனால தான். அது அவர் 1 மணி நேரம் பேசினதோட சாரம்சம் அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதுக்கு புரியணும்னு சொல்லி அவர் அந்த கூட்டத்தை வைக்கல. அதனுடைய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தணும். தன்னுடைய அரசியலை கேலி செய்வோருக்காக, தன்னுடைய அரசியலை ஏற்க வேண்டாமான்னு புலம்புற ஒரு மக்கள் கூட்டத்துக்காக, தன்னுடைய அரசியலை ஏற்று தன்னுடன் வழி நடக்கும் மக்களுக்காகன்ட்டு பொதுவாக மொத்த மக்களுக்காகவும் அவர் பேசினார். விவசாயத்தின் அருமை பெருமையை சொல்லணும். ஆடு மாடுகள் எத்தனை சிறந்த செல்வம், படித்த உடனே
இதெல்லாம் கைவிடணும் அப்படின்னு கிடையாது. படித்தாலும் இதை செய்யலாம், ஆசையாக செய்யுங்க, வாய்ப்பு இருக்கவங்க செய்யுங்க, இதுக்கேற்ற நிலபுலன்கள் இல்லை வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இதை செஞ்சு தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து தவக்கலை கட்சி, திமுக கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் இதை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ல வந்து படித்தவங்க எல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறோம் சீமா அப்படின்ட்டு. எல்லாரையும் சொல்லலை, விருப்பம் இருக்கிறவங்க இதன் சிறப்பை உணர்ந்தவங்க செய்யுங்கன்னு சொல்கிறாரு. படித்தவங்க மாடு மேய்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? அப்படி ஏதாவது இருக்குதா? படித்தவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டா பால் கறக்க முடியாதா? இல்லை ஆடு மாடு சாணி போடாதா? உதச்சி தள்ளிடுமா, எட்டி வச்சுமா? இல்லை படித்தவங்க நீங்கள் எல்லாம் பூண்டாய் கார் கம்பெனிக்கும் அதுக்கும் தான் வேலைக்கு போவீங்கன்னா மோர் பால் எதுவுமே குடிக்கிறது இல்லையா? காலைல டீ குடிக்கலன்னா தலை வெடிச்சிருமே உங்களுக்கெல்லாம். அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்போ யாரும் மேய்க்காமல் எப்படி வானத்தில் வந்து பாலும் வெண்ணையும் பொத்து விழுமா? கட்டாயமாக எதையும் செய்யல, அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அதாவது கட்டாயப்படுத்தியோ திணிச்சோ இல்லை, அருமை பெருமைகளை உணர்த்தி அதை செய்கிறவங்க செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யலையா விடுங்க. நான் அதிகாரத்துக்கு வரும்போது நான் என்னுடைய திட்டங்களால் அதை செயல்படுத்துவேன். அன்னைக்கு இந்த கிண்டல் அடித்த எந்த பக்கிகளும் வந்து வேலை கேட்டு நிற்காதீங்க. சாணியளவாவது எனக்கு வேலை தாங்க, அட்லீஸ்ட் வைக்கோல் போடவாவது எனக்கு வேலை தாங்க, அட்லீஸ்ட் இந்த களை பிடுங்கிறதுக்காவது என்னை வச்சுக்கோங்க, அந்த வேலையாவது எனக்கு தாங்கன்னு வந்து கியூவில் நிற்காமல் நீங்கள் மானோ ரோசத்தோட ஒதுங்கி போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பூண்டாய் கம்பெனிக்கு போங்க, நீங்கள் மருத்துவராகவே ஆகிடுங்க, நீங்கள் வந்து சிறந்த பொறியாளராக வந்து கட்டடமாக கட்டிட்டு போங்க. அப்படி கூகுள் பிச்சைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சீவா கூட மாறுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலை. இது அவருக்கான அரசியல். மக்களை நேசிக்கிறதுனால மக்களுக்கு எது தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை ஈட்டணும். ஏன்னா இவர் சொல்கின்ற இந்த ஆடு மாடு விவசாயம் வளர்த்தல எந்த ஒரு விளைவும் கிடையாது. அதாவது ஒரு பக்க விளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மீதி நீங்கள் எந்த தொழிற்சாலை ஆரம்பித்தாலும் அதில் ஒரு கழிவு வரும். அந்த கழிவு திடக்கழிவோ இல்லை திரவ கழிவோ நிலத்தை மாசாக்கும், காற்றை மாசாக்கும். இதெல்லாம் சேர்ந்து மக்களை வந்து நஞ்சுள்ள உடம்பாக மாற்றி தினமும் நுரையீரல் தொற்று நோய்கள் இல்லை புற்றுநோய் அப்படி இப்படின்னு பல அழிவுகளை அது கொண்டு வரும். ஆனால் விவசாயம் ஆடு மாடுகள் வளர்ப்புங்கிற இந்த பொருளாதார தொழிற்சாலைகள் மூலமாக எந்த ஒரு என்ன சொல்கிறது வேதியியல் பொருட்களையும் அதில் கலக்காமல் முற்றுமா ஆர்கானிக்னு சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையான முறையில் அத்தனை பொருட்களும் தயாரிக்கப்பட்டு விற்கும்போது அதை நுகரும் நம்முடைய ஜனங்கள் இல்லை நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே உண்மை. அப்போ அதை அவர் நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஆடு மாடுகளை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அன்னைக்கு சிறந்த செல்வம் வந்து ஆடு மாடுகள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவனுடைய அந்தஸ்தும் ஆசையும் எதை வச்சு நிர்ணயிக்கப்படும்? அவன் செல்வ சீமான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவன்கிட்ட எத்தனை எண்ணிக்கையில் ஆடு மாடு இருக்குது, எவ்வளோ அதிகமாக குதிரைகள் இருக்குது, எவ்வளோ அதிகமாக கழுதைகள் இருக்குது, எவ்வளோ அதிகமாக ஒட்டகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவன் பணக்காரன்னு அன்னைக்கு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுது, போர் அடிக்கிற மாட்டின் வாயை கட்டாயாக அப்படின்னு இருக்கு. அதாவது போர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெல்மணிகளை தனியாக எடுக்கிறதுக்காக மாட்டை வச்சு போர் அடிப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ நவீன முறைகள் நிறைய வந்துருச்சு, டிராக்டர் அது இதுன்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் மாடுகளை வச்சு தான் போர் அடிப்பாங்க. அந்த போர் அடிக்கும் போது மாடு என்ன செய்யும்? அது பாட்டுக்கு அதுக்கு வைக்கோல் உணவு அப்படிங்கிறனால அது வந்து கண்டமேனிக்கு அதை சாப்பிடும்போது வைக்கோலோடு சேர்ந்து அந்த நெல்மணிகளும் அதுக்கு போயிடும். அப்போது அது வந்து நெல்மணிகளை சாப்பிடுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதோட வாயை கட்டிடாதீங்க. அது அதுக்கான உணவு. அது வந்து தான் பசிக்கு தான் திங்க போகுது. அப்படியே அள்ளி அத்தனை நெல்மணியையும் என்ன சொல்கிறது கிலோ கணக்கில் அது தின்ற போகிறதில்ல. தன்னுடைய பசிக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட போகுது. அது உங்களுக்கு பெரிய நட்டத்தெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்திடாது. அதனால் அதோட வாயை கெட்டாயாக அப்படின்ட்டு குறிப்பாக மாடுகளுக்காக பேசியிருக்காரு. அப்போது நீங்கள் தெய்வமாக வணங்குகின்ற ஒரு இறைவன் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை தான் அண்ணனுடைய செயல்பாடுகள் பிரதிபலிக்கின்றனர். இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா இறைமகன் இயேசு வந்து தான் அதாவது உலகத்திற்காக பலியாக போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, நான் வந்து இப்போ ஒரு ஊர்வலம் போகணும், மக்கள்கிட்ட நான் தான் தேவகுமாரன் ஒரு பிரகடனப்படுத்தணும், இது வந்து ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டது, இதை நான் நிறைவேற்றணும்னா எனக்கு ஒரு கழுதைக்குட்டி வேணும், எதுக்கையா அப்படின்னு கேட்கும்போது நான் அதில் தான் ஏறி ஊர்வலமாக வரேன்னு. அப்போ உங்களுக்கு வந்து கழுதையா, அவர் பெரிய ராஜாவா, ஒரு தேவகுமாரனா, இவருக்கு ஏன் ஒரு தேர் செஞ்சு கொடுக்க முடியாதா? இல்லை குதிரை கிடைக்கலையா, ஒட்டகம் கிடைக்கலையா இவர் பவனி வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசுபிரான், இறைமகன் இயேசுபிரான் பிறந்ததே ஒரு எளிய குடும்பத்தில் தான். எளியவர்களின் பாதுகாவலனா ரட்சகனா தன்னை காட்டுறதுல தான் அவர் பிரியப்பட்டாரே தவிர பணக்காரர்களில் ஒருவனாக பிறந்து பணக்காரர்களில் ஒருவனாக தன்னை காட்டிக்க அவர் விரும்பலை. நான் ஏழைகளின் ரட்சகன் அப்படிங்கிறத அவர் காட்ட விரும்பினார். இதே தான் அண்ணன் சீமானும் எப்போவுமே சொல்லுவாங்க, தாளை கிடப்பாரை தற்காப்பதே சிறந்த குணம் அப்படிம்பாங்க. கீழே இருக்கக்கூடிய சமூகத்தை மேலே தூக்கி விடணும். இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்க குயவர், வண்ணார், நாவிதர் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை தான் நம்ம தூக்கி விடணும். அப்போ அவங்களுக்கு அதிகார பங்கீடல் கொடுக்கணும், அதாவது பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கணும்ட்டு தன்னுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் அந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்துருப்பாரு.
இதை தான் இயேசுபிரானும் வெளிப்படுத்துறாரு. தான் ஒரு எளியவர்களின் பாதுகாவலர் முதலாவதாக அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் எளிய வீட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தாரு. அவர் தன்னுடைய ஊர்வலத்துக்கு எடுத்துக்கொண்ட வாகனம் வந்து கழுதை. அது வந்து எளியவர்களின் செல்வம். அதனால அதில் ஒரு கழுதை குட்டியை வாங்கி தான் அது மேலே ஏறி அவர் ஊர்வலமாக போனார். மக்கள் எல்லாம் அவரை கொண்டாடுனாங்க அப்படின்ட்டு நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ ஒரு மிருக ஜீவனை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் ஒரு தேரை வர வச்சிருக்கலாம். 4 பேர் தோல் மேலே ஏறி என்ன தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாரும் கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. சீஷர்கள் தோல் மேலேயே 12 சீஷர்களும் வாங்க சேர்ந்து நில்லுங்க, 4 பேர் என்ன தூக்குங்க, இது மாதிரி கூட அவர் ஷோ காட்டியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அப்போ ஒரு விலங்கினத்தின் செல்வம், எளியவர்களின் செல்வத்தை வந்து தேர்ந்தெடுத்து கழுதைக்கு ஒரு மகிமையை கொடுத்தாரு. இப்படியாக நிறைய விஷயங்கள் இன்னும் அண்ணன் முன்னெடுக்கும் 2 விஷயங்கள் இயற்கையோடு அவர் எடுத்த 2 மாநாடுகளுக்கும் அந்த வேதாகமத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் அவர் எடுக்க போகக்கூடிய தண்ணீர்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு நடக்க போகுது. இதெல்லாம் நிலத்தின் மாநாடு, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற மாதிரி நிலங்களுக்காக பேச போறாரு. இப்படி எல்லாத்துக்காகவும் இயேசுபிரானும் என்னென்ன பேசியிருக்காரு, இதுக்கெல்லாம் அவர் எப்படி குரல் கொடுத்திருக்காரு, இந்த இடங்களே அவர் என்னென்ன விஷயத்துக்காகலாம் தேர்வு செய்திருக்காரு அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு ஆதாரத்தோட வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இறுதியாக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு நான் திருப்பியும் ஒன்று சொல்கிறேன். இவரை வந்து தமிழ்நாட்டுக்கு இவர் தான் தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய அடையாளங்கள்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் பெருசாக தெரியல. இவரை நம்பி நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இவரை பார்த்தா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியுது, திடீர்னு பார்த்தா அங்கே போய் அவரை சந்திக்கிறாரு, இவரை சந்திக்கிறாரு, இவர் ஒரு யார் சார்பில் வந்திருக்காரு அப்படின்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் எப்படி இவரை நம்புறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் யார் சார்ந்தும் வரல. பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ நிறைய பேருக்கு அவர் செயல்பாடுகள் ஒருத்தர் சந்திக்கும் போது முறுமுறுப்புகளோ சில ஐயங்களோ சில இதுகளோ இருக்கலாம். ஆனால் அவர் எதிரிகளையும் எதிரில் பார்த்தா நான் சிரிப்பேன். என்னோட கொள்கை எதிரிகளை பார்த்தாலும் நான் ஒரு காயம்பட்ட இடத்துல ஒரு ஆறுதலுக்காகவோ இல்லை அவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்கிற விதமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து அந்த நாகரிகத்தை கடைபிடிப்பேன். உண்மையிலே இந்த கட்சிகள் பெருவாரியான இந்த ஆண்ட கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து அநீதிகளால் கட்டமைச்சு வாழ்வாங்க வாழ்ந்திருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சாலும் நான் வந்து ஒரு நிகழ்வுன்னு வரும்போது ஒரு மனிதாபிமான முறையிலையும் ஒரு தமிழர்களின் நாகரிக பண்பாடு அப்படிங்கிற முறையிலையும் நான் ஒரு புன்சிரிப்பை கடத்துவேன், இல்லை ஒரு ஆற கட்டி தழுவிக்கொள்வேன், இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து உரையாடினாலும் உரையாடுவேன். வெளியில் வந்தால் நான் வந்து மக்களுக்காக என்ன அரசியல் பேசணுமோ அந்த அரசியலில் எவ்வளோ அநீதி இருக்கோ அதுக்கு யாரெல்லாம் காரணமோ அதை நான் சுட்டி காட்டுவேன். பெருங்குரல் எடுத்து நான் வந்து அதை வந்து தட்டி கேட்பேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக தீர்க்கமாக சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு வந்து இன்னொன்று இந்த மாநாட்டில் கூட ஒரு சின்ன குறை எனக்கு பட்டது என்னென்னா, ஒருவேளை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது, அது ரொம்ப நேரம் கடந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போதே மணி 2 ஆயிடுச்சு, முடிக்கும் போது 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ காலைல 10 மணிலேருந்தெல்லாம் மக்கள் குழும ஆரம்பிச்சிட்டாங்க. குழும ஆரம்பிக்கும் போது உள்ள வந்து சூழியலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நெகிழிகள் எதுவுமே அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால யாராலையும் பெருசாக தண்ணி போத்தல்கள் கொண்டு வர முடியலை, பெருசாக என்ன சொல்கிறது பார்சல்களில் சாப்பாடு அப்படிலாம் கொண்டு வர முடியலை. அப்போ இதையும் பாதுகாக்கணும், கொண்ட கொள்கையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் அண்ணனோட உரையை கேட்கணும், இதில் உட்காரணும், நகரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தண்ணீர்லாம் வழங்கப்பட்டது. இருந்தாலும் அந்த ஒரு பசி 1 மணி கடந்துருச்சு, அண்ணன் பேசும்போதே 2 மணி ஆயிடுச்சு. நேரமின்மையால் ஒருவேளை வந்து அண்ணன் அதை சொல்லாமல் விட்டுருக்கலாம், தவறி இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து யாருக்கும் பயப்படுறவரெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல விட்டாரு, இயற்கையின் பெருமை மரங்களின் அருமை பெருமையே சொன்னார். அவைகள்லாம் எப்படி இப்போ சீரழிக்கப்படுகின்றன்னு சொன்னாலும் இந்த இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அதிமுகனாலும் சரிதான் திமுகனாலும் சரிதான் மத்தியில் ஒன்றிய அரசுனாலும் சரிதான் காட்டு வளத்தை எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் மலைவாழ் மக்களை சூசகமாக வெளியேற்றி பொய் வழக்குகள் போட்டு இவங்க திருடுறாங்க, இவங்க சரியில்லை, நாங்கள் வந்து இதை பாதுகாக்க போகிறோம், காடுகள் அழியுது, நாங்கள் தான் இதை காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பூர்வீக மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிட்டு இந்த காட்டு வளங்களை திருடுறதுக்கும் மரங்களை பெருமளவு கடத்திக்கிட்டு இருக்காங்க. பெருமளவு அரசியல் துணையோடு, அரசியல் கட்சி தலைவர்களின் துணையோடு, அந்தந்த ஆட்சி காலத்தில் அந்தந்த கட்சி தலைவர்களின் துணையோடு, ஆட்சியாளர்கள் துணையோடு, அதிகாரங்களின் அதாவது அந்தந்த துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சரின் துணையோடு, காவலர்கள் வனத்துறை காவலர்களின் துணையோடு எப்படியெல்லாம் மரங்கள் கடத்தப்படுகின்றன அதை குறித்து அவர் சாடி பேசல, தீர்க்கமாக அதை பேசியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சுனாலும் வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா அவர் கிடைக்கின்ற தளங்கள்லாம் அதை பேச தான் செஞ்சிருக்காரு. எவ்வளோ மரங்கள் கடத்தப்படுது, பேப்பருக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நீங்கள் விதிகளை மீறி மரங்களை இப்படி வெட்டிட்டே போனீங்கன்னா நாடு எப்படி தாங்கும், நீங்கள் செத்து போயிருவீங்களேங்கிறது அவர் பேசிட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்காங்க, இனிமேல் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. இறுதியாக நான் இந்த கிறிஸ்தவம் சார்ந்து நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை நான் பேசும்போது ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அரசாளர் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, அரசாங்கத்தில் பிறந்து ஏழையாகவும் உண்டு. இதில் முதல் லைனா நான் அண்ணனுக்கான லைனா தான் அந்த வாக்கியத்தை அண்ணனுக்கானதாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே சமூக அநீதிகளை எதிர்த்து பேசியே வழக்கு வாங்கி சிறைக்கு பல முறை சென்று வந்துட்டாரு, பல மாத கணக்கில் இருந்துட்டு வந்துட்டாரு. அப்போ அவர் சிறைச்சாலையிலேருந்து வந்து தான் சிறையில் பூத்த சின்ன மலர் மாதிரி பூத்த ஒரு மலர் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. சிறைச்சாலையிலேருந்து வந்துட்டாரு, இனி அரசாளுவது மட்டும் தான் அவருக்கு பாக்கி அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும்.